அதிமுக வாக்குகளால் தான் நிறைவேறியதா குடியுரிமை மசோதா என்று பல பேருக்கு ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதாவது திமுகவும் இதை வச்சுதான் நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல அதிமுகவின் வாக்குகளால் தான் நிறைவேறியது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை என்ன சொல்கிறது என பார்ப்போம். இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஒரு மசோதா சட்டமாவணும் அப்படின்னா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட வேண்டும், ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். குடியுரிமை திருத்த மசோதாவை பொறுத்தவரை அப்படி இரண்டு அவைகளிலும் அது பாஸ் ஆயிடுச்சு, ஜனாதிபதி கையெழுத்திட்டதால் அந்த சட்டம் இப்பொழுது அமலுக்கு வந்துவிட்டது. இப்போ லோக்சபா அதாவது மக்களவையில் பாஜகவிற்கு பெரும்பான்மை இருக்கிறது, அதனால எளிமையாக நிறைவேறிவிட்டது. ராஜ்யசபா மாநிலங்களவை பொறுத்தவரை பாஜகவிற்கு போதுமான பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணி கட்சிகளை தான் பாஜக நம்பியிருந்தது. அப்படி ஒரு கூட்டணி கட்சி தான் அதிமுக. இப்போ மாநிலங்களவையில பாருங்க, இந்த மசோதாவிற்கு ஆதரவு அப்படின்னா 125 பேர் எம்பிக்கள் இதற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். எதிர்ப்பா 105 பேர் இதற்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அதிமுகவின் எண்ணிக்கை என்ன? மாநிலங்களவையில 11. அதிமுக ஆதரவாக வாக்களித்தது. ஒருவேளை அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் எண்ணிக்கை எப்படி இருந்திருக்கும்? ஆதரவு 125ல அதிமுகவை கழிச்சிருங்க, 11 எம்பிக்கள், அப்படின்னா 114 வாக்குகள் கிடைச்சிருக்கும் இந்த மசோதாவுக்கு ஆதரவா. எதிர்ப்பா அதிமுக வாக்களிச்சிருந்தால் 105 கூட அதிமுகவையும் சேர்த்துக்கோங்க, அதாவது 11 சேர்த்துக்கோங்க, 105 பிளஸ் 11 116. ஆக அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் 116 என்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கும், ஆதரவு குறைந்திருக்கும், எதிர்ப்பு அதிகரித்திருக்கும். எனவே மசோதா நிறைவேறியிருக்காது, சட்டமாக மாறியிருக்காது. அதிமுக ஆதரித்து வாக்களிக்கவில்லை எனில் மசோதா தோல்வியடைந்திருக்கும். சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம். இதே சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்கணும். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம்.